ஹாய் டீச்சர்ஸ். இப்போ வர படித்தோம், இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்களா? ஒரு கேள்வி வந்தா இது எந்த பாடத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியாமல் நேரத்தை வீணாக்குறீங்களா? கவலையே வேணாம். இன்னைக்கு இந்த 30 முக்கியமான வினாக்களை முடித்த பிறகு சைக்காலஜியில் யூனிட் 4ல் இருந்து எந்த ஒரு கொஷின் வந்தாலும் உங்களால் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக கொஷின் செஷன்ஸ்குள்ளே போகலாம். ஒன்று, a child aged 4 to 7 is singing while building a house with toys. Which of Piaget cognitive development stage is this? ஸோ அப்போது பேஜேவுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இது என்ன ஒரு வளர்ச்சி படிநிலை? சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஒவ்வொன்றும் என்னென்ன ஏஜ் குரூப்பில் நடக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் இருக்குது. உங்களுக்கு இதுக்கான விடை தெரியும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. At this stage, the child's thinking is based on representation without logic and their imaginative and symbolic abilities increase. The fear, if I don't study today and fail the test tomorrow, my parents will lose their trust in me, occurs in which of Erickson's psychosocial stages? Autonomy versus shame, initiative versus guilt, industry versus inferiority, identity versus role confusion. ஸோ இப்போது ஆப்ஷன் ஏவில் வயது 2 to 3, ஆப்ஷன் பியில் வயது 3 to 6, ஆப்ஷன் சியில் வயது 6 to 12, ஆப்ஷன் டியில் அடலசன்ஸ் ஏஜில் அவங்க இருப்பாங்க. அப்போது எந்த ஒரு ஏஜில் மாணவர்கள் நான் ஒருவேளை இன்றைக்கி எக்ஸாமில் தோத்துட்டேன் அப்படின்னாக்கா பேரண்ட்டுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எழும். ஓகேவா? இது எரிக்சனுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேஜஸில் எந்த ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி எழும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி. In this stage, children act with initiative. The fear of consequences or guilt can also be a factor that encourages their positive effort. At a school admission ceremony in May 2024, a 6-year-old student, when his name is called, says, "I am two people." What cognitive ability is this related to? Option A, theory of mind. Option B, metacognition. Option C, reversible thinking. Option D, hypothetical deduction. Answer A, the ability to realize I am actually one person, meaning the ability to understand the differences between reality and imagination is not yet fully formed. Who first introduced the term zone of proximal development? ஒரு பியாஜேவா, எரிக்சனா, கார்சியா, கோல்பக்கா? ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் சியில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நமக்கு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது, விச் மீன்ஸ் அதுதான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா மீது எந்த எக்ஸ்ப்ளனேஷன்லும் அந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்றது கொடுக்காம இருக்குது. அண்ட் இன்னொன்று, இந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட அப்படியே இருக்குது. ஓகே, வேறஸ் நமக்கு எக்ஸாமில் வந்து இப்படி இருக்காது. டைரெக்டாக பியாஜே, எரிக்சன், காட்ஸ்கி, கோல்பக் இப்படி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு இருக்காது. ஆன்சர் சி. த ZPD theory emphasizes the importance of social interaction and scaffolding in learning. When the 12th grade public exam results were released, a student said, "To see my name, I forgot my own picture." What stage is this? இமேஜினரி ஆடியன்ஸ். அப்போ இமேஜினரி ஆடியன்ஸ்ன்றவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னா, this is a mindset that occurs during adolescence. It is belief that one is constantly being watched and judged by others. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ, நம்ம எல்லாரும் நம்ம செய்கிறத நோட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மனநிலையா இல்லை ப்ரீ கான்கிரீட்
This is a cognitive development stage not applicable to this context. இப்போ இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு மனநிலை தான் அது. அப்போ ஒரு ப்ரீ கான்கிரீட் ஸ்டேஜா அது, இல்லை ஈகோ சென்ட்ரிசிசம். திஸ் இஸ் த செல்ஃப் சென்டர்ட் திங்கிங் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட். த இமேஜினரி ஆடியன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் அடலசன்ஸ் ஈகோ சென்ட்ரிசம், இல்லை டீசென்ட்ரிசம். திஸ் இஸ் த எபிலிட்டி டு கன்சிடர் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எ சிச்சுவேஷன் at once. Answer A. This is a form of adolescent egocentrism where self-consciousness increases. Okay, அப்போ மற்றவங்க எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்ற மனநிலை. The recommendation that students should be given a week's notice before the test is based on which development theory? அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெஸ்ட் அப்படின்றத நம்ம மாணவர்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிடணும் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்டல் தியரி? இது பியாஜோவோட தியரியா, எரிக்சனோடதா, காட்ஸ்கியோடதா, இல்லை கோல்பர்க்கோடதா? கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. திஸ் டைம் டு ப்ரொவைட் த நெசசரி கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட் டு மூவ் ஃப்ரம் த கரண்ட் ஸ்டேட் டு தி நெக்ஸ்ட். 7th one. An 8-year-old boy calculates with his bicycle, if I go 2 more meters, I can win the race tomorrow. Which cognitive stage is this? Reversible thinking, centration, concrete operational, formal operational. ஓகே, இப்போ நாளைக்கு நான் ஒரு 2 மீட்டர் இன்னும் கூடுதலாக நான் வந்து சைக்கிளை ஓட்டிட்டேன் அப்படின்னாக்கா நான் தான் நாளைக்கு ரேஸை வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிறத பற்றி அவர் நினைக்கிறாரு. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு காக்னேட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்? ரிவர்சபிள் திங்கிங்கா, சென்ட்ரேஷனா, கான்கிரீட் ஆப்ரேஷனலா, இல்லை ஃபார்மல் ஆப்ரேஷனலா? ஆப்ஷன் சி. At this stage, the child can perform logical calculations involving direct concepts like time, distance, and weight. The idea that all children develop in the same way contradicts which concept? எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் வளருவாங்க அப்படின்ற அந்த ஐடியா கீழே வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஐடியாவை கான்ட்ராடிக்ட் பண்ணுது, அதாவது முரண்படுது? எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி வளர்றது இல்லை அப்படின்றத கீழே இருக்கிற எந்த ஆப்ஷன் சொல்லுது? நார்ம்ஸ், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ், மெச்சுரேஷன். B. Every child has unique abilities, interests, and learning speeds. All children develop the same, ignores individual differences. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆல் சில்ட்ரன் டெவலப் த சேம், இக்னோர்ஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி என்ன பண்ணலை, வளரலை. A child first puts a new toy in its mouth, then rolls it and then throws it. This is related to which of Piaget concepts? ஒரு குழந்தை ஒரு சும்மா ஏதோ கீழே என்ன கடந்தாலும் அது இதில் டாயின்னு கொடுத்துருக்கு, வாட் எவர் இட் மேபி. குழந்தை என்ன பண்ணும்? கீழே இருக்கிறத எடுத்து முதல்ல வாயில் வைக்கும், அதுக்கப்புறமா அது சும்மா சுவைச்சு பார்க்கும், ஏதாவது சும்மா வாயில் போட்டு முள்ளும் ஏதாவது பண்ணும், அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுடும். இது பியாஜோவுடைய எந்த வகை ஒரு கான்செப்ட் கூட ரிலேட் ஆனது? அசிமுலேஷன், அகாமடேஷன், ஈக்லிபிரேஷன், ஆர்கனைசேஷன். Assimilation is the process of incorporating new experiences into existing cognitive structures. அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதோ தராங்க, அந்த குழந்தை சாப்பிட்டு பார்க்குது, இனிப்பாக இருக்குது. அப்போது கீழே இருக்கிற இந்த பொருளை எடுத்து நான் சாப்பிட்டாலும் அது எனக்கு இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்றது குழந்தையோட ஒரு மனநிலை. அப்போது அதனால தான் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா அதை தூக்கி வெளிப்போடுது. சரிங்களா? According to Erickson's theory, which is the stage where a child begins to develop their skills and compare themselves with others at school. ஸோ அப்போ கீழ்கண்டவற்றுள் எவை எரிக்சனுடைய தியரியில் குழந்தைங்களோட ஏதோ ஒரு வளர்ச்சி படிநிலைகளில் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெவலப் ஆகுது. சைல்ட் பிகின்ஸ் டு டெவலப் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் கம்பேர் தெம்செல்ஃப் வித் அதர்ஸ் அட் ஸ்கூல்.
ஸ்கூல்ல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட் கூட எப்போ என்ன மனநிலையில எந்த வளர்ச்சி படிநிலையில அவங்க தன்னை மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். சி, industry versus identity. In this stage, children want to prove their abilities and be accepted by society. Otherwise, feelings of inferiority will develop. இந்த படிநிலையில் குழந்தைங்க நான் அங்கீகரிக்கப்படணும், மற்றவங்களால அங்கீகரிக்கப்படணும், என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட மற்றவங்க கூடாது அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் அதிகமாக டெவலப் ஆகும். A child misunderstands a math problem with her mother's help but struggles when doing it alone. This illustrates which of Gotsky's concept. இப்போ கணக்கு டீச்சர் நம்மளுக்கு வந்து கணக்கை சொல்லி தராங்க. டீச்சர் போர்டில் சொல்லி கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன உட்காந்து நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போது காட்ஸ்கியோடைய எந்த ஒரு கான்செப்ட் இதை வந்து சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் காட்ஸ்கே பற்றி பார்த்தோம். அதில் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கு விடையாகவும் இருந்தது. இப்போ காட்ஸ்கின்னு வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அங்கே கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு வேர்டு ஒன்று இருந்ததுன்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். ப்ராபப்ளி இந்த இடத்துல மேபி டி ஆன்சராக இருக்கலாம். பட் லெட் அஸ் செக் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஆப்வியஸாக டி தான் ஆன்சராக இருக்கு. மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். When a student learns a new language, he first tries to apply the grammar rules of his known language to the new one. What types of learning transfer is this? நான் வேற ஒரு மொழியை வேற்று மொழியை ஒன்று கற்றுக்கிறேன். அந்த வேற்று மொழியை கற்றுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை நான் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட, வெதர் இட் மேபி மதர் டங் ஆர் வாட் எவர் இட் மேபி. ஸோ என்னோடய தாய்மொழி கூட நான் வந்து அதனுடைய இலக்கணத்தை கூட நான் புதுசாக கற்றுக்கக்கூடிய மொழியின் இலக்கணத்தை நான் ஒப்பிட்டு தான் கற்றுப்பேன். இது என்ன வகையான ஒரு கற்றல் அப்படின்னு கேட்குறாங்க. பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர், லேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்னது, பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, லேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அது நம்மளுக்கு புரிதலுக்காகவே தான், ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டாம். பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போது இதுக்கான விடை பி. அப்ளையிங் known rules to a new language acts as a hindrance to learning, so it is negative transfer. ஓகே, ஸோ அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அங்கே ஒன்லி அப்படின்னு இருக்கும். ஒன்லி அப்ளையிங் known rules அப்படின்னு இருக்கணும். அங்கே எரராக ஆகி வந்துட்டு இருக்கு. சாரி ஃபார் தட். ஸோ அப்போ பி இது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, நான் புதுசாக கற்றுக்கக்கூடிய மொழிக்கு நான் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட மொழியினுடைய இலக்கணத்தை கூட ஒப்பிட்டு தான் நான் பார்ப்பேன். In which stage of Kohlberg's theory of moral development does a person believe that following social rules and laws is necessary to maintain social order? ஸோ கோல்பர்க் உடைய எந்த ஒரு தியரியோடைய மாரல் டெவலப்மெண்ட்டில் ஒரு பர்சன் ரொம்ப பிலீவ் பண்ணுவார், ஃபாலோயிங் சோஷியல் ரூல்ஸ் அண்ட் லாஸ் இஸ் நெசசரி டு மெயின்டைன் சோஷியல் ஆர்டர். ஒரு சமூக ஒழுங்கை பின்பற்றுவதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத கோல்பர்க் உடைய எந்த ஒரு தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குது? ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், அட்டானமஸ் மொராலிட்டி. This is the stage where one believes social norms and laws should be followed for overall good of society and to maintain order. When a child arranges toys in a series, they consider multiple aspects at once, like their color and size. This is related to which of Paget concept? Okay, so அப்போ ஒரு குழந்தை ஒரு டாய்ஸை வந்து இப்படி அடுக்குது. ஓகே, வீடு கட்டுற மாதிரியோ இல்லை அதுக்கு ஆர்டராக வைக்குது ஏதோ ஒன்று. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸை ஒரே நேரத்தில் அந்த குழந்தை பண்ண போகுது. லைக் அதோடைய கலரை பிடிச்சிருந்து எடுத்துருந்துருக்கலாம், இல்லை சைஸ் பெருசாக இருக்குதுன்னு எடுத்துருக்கலாம். இது பியாஜேவுடைய எந்த வகையான ஒரு கான்செப்டை இது கொண்டு வருது?
concentration, conservation, decentration, ecocentrism. அப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னென்ன? சென்ட்ரேஷன்னா ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட். ஆனால் நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்கிறதுல மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஏ ஆன்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் தட் த குவான்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சேஞ்ச். இது வந்து கன்சர்வேஷன். டிசன்ட்ரேஷனில் த எபிலிட்டி டு கன்சிடர் மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சேம் டைம். அப்போது மேலே வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்டை சேம் டைம் அட் ஒன்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது டிசன்ட்ரேஷன் தான் ஆன்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சி, டிசன்ட்ரேஷன். அட் திஸ் ஸ்டேஜ் சில்ட்ரன் கேன் கன்சிடர் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சைமல்டேனியஸ்லி டு மேக் எ டெசிஷன். அப்போது நமக்கு அங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது நமக்கு மிக தெளிவாக இருந்தோம் அப்படின்னா சரியான விடையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அக்கார்டிங் டு எரிக்சன்ஸ் தியரி, இன் விச் ஸ்டேஜ் டஸ் த கொஷின் ஹூ ஆம் ஐ பிகம் இன்டென்ஸ் ஃபார் பர்சன்? இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், industry versus inferiority, identity versus role confusion, intimacy versus isolation. Let's check the answer. This is the main challenge of adolescents. At this stage, confusion may arise about their future, relationships and place in society. A teacher provides some guidelines to students before they solve a problem. This is based on which of Godsky's concept? நம்மளுக்கு எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று போடுவாங்க. டீச்சர் எப்பவுமே கணக்கு நடத்துறதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்கு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அப்போது அடுத்ததாக நம்ம பயிற்சியில் பண்ணக்கூடிய கணக்குகள் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை டீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா அது காட்ஸ்கியோடைய என்ன வகையான ஒரு கான்செப்ட்? சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஸ்கேஃபோல்டிங், கோ கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங், ப்ரைவேட் ஸ்பீச். ஆன்சர் பி. ப்ரொவைடிங் நெசசரி சப்போர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவலி எனேபிளிங் தம் to learn independently is scaffolding. இப்போ scaffolding தான் அதுக்கான ஆன்சர். Who define learning as a relatively permanent change in behavior through experience? கீழ்கண்டவர்களில் யாரு கற்றல் என்பது a relatively permanent change in behavior through experience? ஓகேவா? ஒருத்தவங்களுடைய நடத்தையில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு கற்றல் என்பது ஒருத்தருடைய நடத்தையில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. பியாஜே அவர் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு. ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கை பற்றி பேசியிருக்காரு. ஹில்கார்ட் அவர் ஒன் ஆஃப் த காமன் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங்கை கொடுத்துருக்கிறாரு. பாவ்லோ ஹி டாக்ட் அபவுட் கிளாசிக்கல் கண்டிஷனை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ பியாஜே, ஸ்கின்னர், பாவ்லோ இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான தியரிஸை வந்து பண்ணாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஆப்ஷன் சி, லேர்னிங் இன்க்ளூட்ஸ் நாட் ஒன்லி அக்வயரிங் நியூ இன்ஃபர்மேஷன் பட் ஆல்சோ சேஞ்சஸ் இன் பிஹேவியர் பேஸ்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போது கற்றல் என்பது வெறுமனே இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உள்வாங்கிக்கிறது இல்லை, அது என்னோடய பிஹேவியரையும் சேஞ்ச் பண்ணும் பேஸ்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன். நான் கற்றலில் பெற்ற அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து என்னுடைய பிஹேவியர் நிறையவே சேஞ்ச் ஆகும். A child modifies her whole cognitive plan, அதாவது schema, to cope with a new situation. This is related to which of Piaget's concept? Assimilation, accommodation, equilibration, schema, a cognitive plan. இப்போ பியாஜேவுடைய எந்த ஒரு கான்செப்ட் ஒரு குழந்தை தன்னுடைய காக்னேட்டிவ் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கும் அக்கார்டிங் டு நியூ சிச்சுவேஷன் அப்படின்றது. அப்போ கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு தியரி அதை ப்ரூவ் பண்ணுது? B. This is the process where a child adjusts and modifies their thinking methods when facing new experiences. According to Erickson's theory, what is the feeling young adults experience when they fail to form intimate relationship in their lives? எரிக்சனுடைய எந்த ஒரு தியரி, according to Erickson's theory, what is the feeling young adults experience when they fail to form intimate relationship in their life? Role confusion, isolation, stagnation, inferiority. Option B. When unable to form close, meaningful relationships, a sense of loneliness and social withdrawal can occur. When studying a difficult subject, a student reads aloud and explains it to himself. This is related to which of God's concept?
ஒரு கடினமான பாடத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நாமே சொல்லிப்போம். சத்தம் போட்டு நம்ம படிப்போம். நமக்கு நாமே சொல்லிப்போம். இந்த மாரி இருக்கக்கூடியது என்ன மாரியான ஒரு கான்செப்ட்ன்னு காட்ஸ்கி சொல்றாரு. இது சோசியல் ஸ்பீச்சா, பிரைவேட் ஸ்பீச்சா, இன்னர் ஸ்பீச்சா, மோர் நாலெட்ஜபிள் அதர் அது எம்கேஓ அப்படின்னு ஷார்ட்ல சொல்றாங்க. This is an important tool for children's cognitive development through which they refine their thoughts. இது வந்து ஒரு private speech இது. ஓகே. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. Working on group projects with fellow students in school enhances learning. This is based on which learning theory? Behaviorism, cognitivism, constructivism, humanism. Option C. According to social constructivism, interaction and exchange of ideas with peers deepen learning. 22. A child searches for an object even after it is hidden from sight, believing it is still there. This ability develops in which of Piaget's stage? இப்போ குழந்தை கிட்ட இருந்து நம்ம ஏதோ ஒன்று மறைச்சிட்டோம்னா குழந்தை வந்து அதை தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா விளையாட்டு காட்டுவோம் குழந்தைய. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த குழந்தை அந்த பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறது பியாஜேவுடைய என்ன ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் குழந்தை இருக்குது அப்படின்றது. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஆப்ஷன் ஏ சென்சரி மோட்டார், அதாவது இதை புலனியக்க நிலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி இஃப் ஐ எம் ராங். This is the stage where the child perceives the world through senses. After 8 to 12 months, the child understands that an object exists even if it is not visible. ஓகே, ஒரு 8லேருந்து 12 மாத குழந்தை, அதாவது ஒரு வயது கூட ஆகாத ஒரு குழந்தை அந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் தான் அது இருக்கும். அதாவது புலனியக்க நிலையில் தான் அந்த குழந்தை வந்து இருக்கும். ஸோ அப்போது அந்த ஒரு பொருள் இல்லாட்டியும் அந்த குழந்தை என்ன நினைக்குது, அது கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது நினச்சிக்கிட்டு தான் அதை தேடுது. According to Erickson's theory, which age group faces the challenge of generativity versus stagnation? Young adulthood, middle adulthood, late adulthood, adolescence. Option B. At this stage, individuals strive to live a meaningful life by contributing to society and guiding the next generation. Otherwise, they feel stagnation. 24. A teacher who understands and teaches according to the individual learning pace and learning styles of student is associated with which educational psychology principle? Behaviorism, constructivism, child-centered education, traditional education. C. Recognizing every child is unique and adapting teaching methods to their individual needs is a key aspect of child-centered education. 25. According to Gotsky, how do culture and language aid a child's cognitive development? காட்ஸ்கியோடைய எந்த ஒரு தியரி கல்ச்சரும் லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுது. சி. காட்ஸ்கி believed that culture, social interaction and language are key tool for developing cognitive skills. A little girl watches her mother cook and tries to cook in the same way. அம்மா சமைக்கிற மாதிரியே குழந்தைங்க என்ன பண்ணும், அப்போ இந்த சொப்பு சாமா வச்சுன்னு விளாட்றாங்கன்னா அம்மா சமைக்கிறத பார்த்துட்டு வந்து தான் அந்த குழந்தைங்க அதை பண்ணுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது ஆல்பர்ட் பேண்டராவுடைய தியரி படி எது கீழ்கண்டவற்றுள் அந்த ஒரு தியரியை நமக்கு சொல்லுது. அதாவது குழந்தை அம்மா செய்கிறத பார்த்துட்டே வந்துட்டு சமைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறதுன்றது. ஓகே, கிளாசிக்கல் கண்டிஷன் பாவ்லோவுடையது, ஆப்ரேஷனல் கண்டிஷன் ஸ்கின்னருடையது. ரைட். ஸோ அப்சர்வேஷனல் லேர்னிங் ஆர் சோஷியல் லேர்னிங். ஓகே, அப்போது நம்மளுக்கு இது ஆப்ஷன் சியாக தான் இருக்கணும். ஏன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங்னா என்ன, பார்த்துட்டு அப்படியே சொல்கிறது. ஓகேவா, மேபி லெட் அஸ் செக். ஆப்ஷன் சி. ஓகே, அது ஏன்னா பார்த்து தான் அது பண்ணுது, ஆப்வியஸாக அதிலே நல்லாவே தெரியுது. அப்போது நம்ம கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் எது ரொம்ப சரியானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு சொல்லிக்கலாம். அக்கார்டிங் டு பியாஜெஸ் தியரி, இன் விச் ஸ்டேஜ் டஸ் எ சைல்ட் develop the ability to understand that an object's basic properties remain the same even if it is shape or size changes? Okay, first வந்து சென்சரி மோட்டார்,
pre-operational, concrete operational or formal operational. C. For example, understanding that 1 liter of water is same amount whether it is in a short, wide container or a tall, narrow one. நீங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அது ஹைட்டான பாட்டில்ல அகலம் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படி ஊத்துனாலும் அது 1 லிட்டர் தான். இல்ல அகலமான பாத்திரம், உயரம் கம்மி. அதுல ஊத்துனாலும் ஒரே அளவு தான். ஓகே. இந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மென்ட்ல இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு அங்க கேள்வி. A teacher provides continuous feedback to students to improve their learning process. What aspect of learning does this strengthen? டீச்சர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நீங்க இப்படி படிக்கிறீங்க, அப்படி படிக்கிறீங்க, இதை மாத்திக்கணும், அதை மாத்திக்கணும்னு சொல்றது, தொடர்ச்சியா நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுன்றது என்ன வகையான ஒரு லேர்னிங்னு கேட்குறாங்க. இது வந்து பனிஷ்மெண்ட்டா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டா, எக்ஸ்டிங்ஷனா, ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரியா? லெட்ஸ் செக். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். Positive feedback boosts students' confidence and encourages them to engage further in learning. பிஎட் படிக்கும் போது அப்சர்வேஷன் நோட் எழுதும்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு ஒன்று நம்ம எழுதியிருப்போம். நான் மாணவர்களை கைத்தட்ட வச்சேன், அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தேன், அவங்களுக்கு பென் கொடுத்தேன், பென்சில் கொடுத்தேன், ஏன்னா அதை அவங்கள மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அக்கார்டிங் டு எரிக்சன்ஸ் தியரி, when a person looks back on their line in the final stage, அதாவது லேட் அடல்ட்ஹுட்ல, what challenge result in feelings of their integrity or despair? அதுக்கான ஆப்ஷன்ஸ்: generativity versus stagnation, intimacy versus isolation, integrity versus despair, autonomy versus shame. Option C. So at this stage, individuals reflect on the meaning and significance of their lives and think about the decision they have made throughout their lifetime. When a student struggles with a particular subject, what is the name of the method of breaking the subject into smaller parts and teaching each part in a simple way? இப்போ மாணவர்கள் ஒரு பாடத்துல, குறிப்பிட்ட ஒரு பாடத்துல திணறாங்க, அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ நீங்க அந்த பாடத்தை சின்ன சின்னதா பிரிச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது என்னன்னு கேட்குறாங்க. ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ், ஸ்கேஃபோல்டிங், ரூட் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங். பி. ஸ்கேஃபோல்டிங் is the temporary support from a guide, which means a teacher, that helps the students learn to perform a task independently. And நம்ம AJS அகாடமியில் நாம் தொடர்ந்து சைக்காலஜி குறித்த நிறைய வீடியோக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் டெலகிராம் மூலியமாகவும் நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் கொஷின்ஸை சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம சைக்காலஜி புக்கோடைய பிடிஎஃப்ையும் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். அது நிறைய பேர் பார்க்காதவங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பார்த்து பயனடைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.